Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகரோட பிளெஸிங்ஸ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 ஒயிட் கலர் பென், பைல் நம்பர் 2 இந்த வயலட் கலர். இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது? வயலட் மாதிரி தெரியுதா? ஓகே, சரி. இப்போ இந்த பைல் ரீடிங் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 2 பைலில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை ஓம் சரவண பவ, உங்களுக்கு எப்படி அப்பாவை கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. சரியா? பார்த்துடலாமா? இப்போ இது வந்து நம்ம ஏஞ்சல் மெசேஜில் பார்க்குறேன், நான் ஏஞ்சல் கார்டில் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். முருகர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ஒயிட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? கமெண்ட்டில் ஓ முருகான்ட்டு டைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படியே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகும். அவருக்கு அரோகரா சொல்லுங்கள், அரோகரா பாடுங்க. துன்பமெல்லாம் துடைப்பார், வழிகாட்டுவார். குருமார்களாக உங்களுக்கு வந்து பேசிகிட்ருக்கிறார். புரியுதா? தெய்வம் பேச ஆரம்பிச்சிட்ருக்கு. எப்பயாச்சும் என் பிள்ளைங்களை நான் மேலே தூக்கிடணும் அப்படின்ட்டு. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, மனதில் நிறைய கேள்விகள் ஓட்டுறீங்களா? நிறைய ஒரு இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து நிறைய தேடல்கள் இருக்குது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா ஏதோ பயப்படுறீங்க. இப்போ மைண்ட் செட் உங்களுக்கு இங்கே ரொம்ப என்னன்னு தெரியல, உங்களுக்கு கேமராவில் ரொம்ப இதாக இருக்குது இல்லை ஆனால் எனக்கு பார்க்கும்பொழுது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பாருப்பா. எனியோ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி இல்லை. உள்ள ஒரு எப்போவுமே அகர்பத்தி ஏற்றி வைப்பேன், அதுதான் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். பட் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. என்னவோ பண்ணுறாரு, மேஜிக் பண்ணட்டும். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க, அந்த மாதிரி கிடையாதுன்ட்டாரு. கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் அபேண்டன்ஸ் இருக்குது, நல்லது ஏதோ நடத்தி தர ரெடியாக இருக்கார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் எந்த முடிவும் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி எடுக்க மாட்டேன்றீங்க. முடிவுகளை மற்றவங்க கிட்ட விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்குற ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு, இப்போது உங்களை விட ஹையர் அஃபிஷியல்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட வயதில் மூத்தவர்கள் ஒரு விஷயம் உங்களோட ஒரு ஹையர் செல்ஃப் மூலமாக ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு உங்கள் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து நீங்கள் இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறவங்க, இவங்க நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரம், வீட்லேயே அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு கேட்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஏதாவது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறார். கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அபேண்டன்ஸ், செல்வ வளம், திடீர் பண வரவு, திடீர்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரலாம் உங்களுக்கு. மேபி நீங்கள் அது கூட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. ஓகேவா? பயப்பட வேண்டாம்.
இந்த சிச்சுவேஷன் மாறும்ன்றார். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறிடும். இதை விட ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ நம்பினால், உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நடக்கும். சூஸ் நியூ டைரக்ஷன் அப்படின்னா, இப்போ இப்போ தான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு கார்டே தான் இது. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க, டிசிஷன் மேக்கிங்கில் ஏதோ ஒரு லேகிங். இப்போ என்ன செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஹையர் செல்ஃபோட உங்களை விட வயதில் மூத்தவர்கள் டிவைன் எனர்ஜியால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணணும். குருமார்களோட அந்த அட்வைஸ் கேட்கறது, சித்தர் பீடம் போகிறது, இந்த மாதிரி செய்யணும். உங்களோட லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்பி நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடாது. நீங்கள் சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கான இந்த லைஃப் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு கைஸ். உங்கள்கிட்ட நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரேயர் வைக்கிறீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சில நேரங்களில் உங்களோட அந்த ப்ரேயர் பண்ணுற வரைக்கும் கான்ஃபிடென்ஸாக ஒரு நல்ல ஒரு தைரியம் இருக்கும், கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ரொம்ப லோயராக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கே, எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நேற்று பதிவில் கூட போட்டிருந்தேன். ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, அதுக்கு ரூட் எங்கே இருக்குது, அந்த ரூட்டுக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, நிறைய பேர் ப்ராக்டிக்கல் லைஃப் இப்போது நம்மளோட கர்மாங்கிற ஒன்று வேலை செய்கிறதுனால தான் ஒரு ஆக்ஷன் அதுக்கான ரியாக்ஷன் இல்லையா. ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு ரியாக்ஷனாக ஒரு செயல் நீங்கள் செய்யும்போது அதுக்கு எதிர்வினை வரும். ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் கிடைக்குது இல்லை. அதே தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இது பிறவிக்கான காரணம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கடந்து வரத்துக்கு தான் இந்த பிறவி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அதை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செஞ்சுருக்கலாம். பட் இப்போது இந்த பிறவியில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது நல்லதாக கேட்டதா? நான் நல்லதே தான் பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இந்த ஸ்ட்ரெஸ், இந்த அவநம்பிக்கை இதெல்லாம் தான் சேர்ந்து உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களில் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுலேருந்தும் சில விஷயங்கள் மாறுங்கிறதுல உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் ஓடும் போலகுது நம்ம லைஃபு அப்படின்னு. சரிங்க மேடம், எப்போ தான் மாறும் சொல்கிறாரு என் முருகர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இது டைம்லெஸ் ரீடிங்காக கொடுக்குறேன். இப்போ அதாவது இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன்னா இன்றைக்கே பார்த்தாலும் சரி, இல்லை 6 மாதம் கழித்து பார்த்தாலும் சரி, இல்லை 1 வருஷம் கழிச்சு, இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து பார்க்குறீங்களோ, ஆனால் அந்த டைமுக்கு உங்களுக்கான கைடன்ஸாக இது இருக்கும். ஏன்னா டிவைன் உங்களுக்கு யாருக்கு அந்த விஷயம் தேவையோ அவங்க கையில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது அவர் பார்த்துக்குவார். இந்த சிச்சுவேஷன் மாறும், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் மேடம், நான் நம்பிக்கையாக தான் இருக்கேன், எனக்கு எப்போ இதெல்லாம் மாற்றி கொடுப்பாரு அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு உங்களோட சூழ்நிலை, அது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபைனான்ஸ், ஜாபு, படிப்பு, அந்த மாதிரி என்ன சூழ்நிலை நீங்கள் கேட்குறீங்களோ, யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அது வரல, அது எப்போ கிடைக்கும், அதுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், இது மாதிரி கூட தெரியுது. சரியா? தொடர்ந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டை எடுத்துக்கோங்க. ஆக்ஷன், ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. சில பேர் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் திருமண வாழ்க்கை, இதுக்கான ஒரு விஷயம் தேடல்கள் இருக்குது உங்களுக்கு. அதை நோக்கி தான், அதுக்கான கேள்விகள் தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. சில பேர் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் போகும். ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கோ இல்லைனா உங்களுக்கும் உங்கள் லவ்வருக்கும் ஒரு இணக்கமான, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு கொடுத்து போகிறது, சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஒரு லவ் பாண்டிங் அப்படிங்கிறதே அது லவ் ரிலேஷன்ஷிப் லைஃபாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது திருமணமான உடனே இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இல்லைனா பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ரிட்டையர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா சரி, எந்த காலத்திலும் அது லவ் தான். புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அன்பை கொடுக்குறதுலேயும் சரி, கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுலேயும் சரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு இந்த சினிமா ட்ராமாவில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா,
அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரியாத ஒரு அந்த அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடிய விளைவுகள், ஹார்மோன் ரிலேட்டடான விளைவுகள் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. அது கிடையாது உண்மையான லவ். லவ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னு நிற்கிறது, அதுதான் லைஃப் லாங் இருக்கிற அந்த அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையான ட்ரூ லவ். உங்களுக்குள்ளே கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை போட்டுறீங்க. அதனால் கொஞ்சம் தொடர்ந்து வந்து பாசிட்டிவாக உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஆக்ஷனும் எடுக்கணும். ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்கலை. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. பாருங்க, அடுத்தது நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன், கீழே பார்த்தா சக்ஸஸ் கார்டு. எஸ், நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் கொண்டு போக முடியும், சக்ஸஸ் பார்க்க முடியும். சில பேருக்கு ரீயூனியன் பற்றி யோசிக்கிறீங்க, அவர்கிட்ட கேட்குறீங்க. ஒரு சிலருக்கு குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சி பார்த்தாலும் சரி, லவ்வர்ஸ் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி. அதே மாதிரி சில பேருக்கு வந்து செஞ்சிட்ருக்க வேலை இல்லைனா பிஸ்னஸ், படிப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த பைல் 1 ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓ முருகான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் ரொம்ப 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 மஸ்ட்டு. ஓகேவா? ஏன் கிராட்டிடியூட் ரொம்ப மஸ்ட்டுன்னா அதை சொல்லி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இறைவன் நம்ம கேட்காமையே எவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு. அதனால தான் நீங்கள் கேட்குற விஷயம் செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் வந்து எத்தனை பேருக்கு வந்து அவரோட அந்த மொழிகள் புரியுது? சைன் கொடுக்குறாங்கல்ல. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, தெய்வம் வந்து மீன் பிடிச்சு கொடுக்குற ஒரு மீனவன் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் போய் நின்னீங்கன்னா அந்த மீன்காரர் வந்து மீன் பிடிச்சி கையில் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் எத்தனை சமைச்சி சாப்பிட்ருவீங்க. அப்படி தான் வேணுமா? நீங்களே மீன் பிடிக்க பழகிக்கோங்கன்னு உங்களை வந்து அந்த செய்யக்கூடிய அந்த வேலையை நீங்களே கற்றுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றது அதுதான் உண்மையான ஒரு இது. அதைத்தான் நம்ம டிவைன் பாத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அப்பப்போ உங்கள் தேவைக்காக சித்தரை வழிபடுறது, சித்தர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைனா முருகர் கோவிலுக்கு போகிறது, அப்பப்போ உங்களோட ஒரு நாளைக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், ஒரு வாரத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும். ஷார்ட் டைம் கோல் என்ன போடுவாங்களே, ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல், அந்த மாதிரி எத்தனையோ கோல் செட்டிங் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் போய் அங்க பிரதர்ஷனம் செஞ்சிட்ருப்பீங்களா? எல்லாத்துக்கும் போய் 108 முறை விளக்கு போடுவீங்களா? ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, இதுலேருந்து வெளியவே வர முடியாதுப்பா, இதுதான் கடைசி ஆயுதம், அஸ்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் போயிட்டு முருகர் கோயிலுக்கு ஒரு 108 வாட்டி சுற்றிட்டு வரலாம், இல்லை 108 தீபம் போடலாம். ஏதோ ஒரு யாராவது ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, செஞ்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணின்னு இருப்பீங்க. அங்கே வந்து கடவுளை நீங்கள் வந்து மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. தெய்வம் எப்போவுமே அதை செய்ய மாட்டாங்க. செஞ்சு கொடுத்ததுக்கு நீ முதல்ல நன்றி உணர்வாக இருந்தியா? நீ செய்கிறியோ இல்லையோ உனக்கு கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிற விதம்தான் அதுக்கு ஆஸ் அ குருவாக. இப்போ வந்து மாதா பிதா குரு தெய்வம் வந்து 4வது இடத்துல தான் வச்சாங்க. ஃபஸ்ட்டு தெய்வம் உங்களுக்கு அம்மா அப்பா தான். அவங்கள நல்லா பாருங்கள், தன்னால் எல்லாம் கிடைக்கும். அவங்க வந்து உயிர் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற தத்துவத்தை, வாழ்க்கை வாழ்வதை எப்படி, இந்த வாழ்க்கை கடலை நீந்தி வரதுக்கு எப்படி வந்து இந்த வாழ்வியலை சொல்லி கொடுக்கறது தான் அந்த குருவோடது. அங்கே தான் கடவுள் 3வது இடத்துல நிற்கிறாரு. கடவுள் டைரெக்டாக வந்து உங்களுக்கு அம்மா அப்பாவாகவும் குருவாகவும் நின்று உங்களை அப்படியே கையில் ஏந்தின்னு இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ குரு வந்து எப்படி இருக்காங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அது வேறு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உங்கள் வாழ்வியலை சொல்லிக் கொடுக்காத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். உங்களுக்கு மணியை எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம். அது வந்து அதுக்கு உணர்வில்லாத சிஸ்டம். அது அப்படி தான் சொல்லணும், உணர்வில்லாத சிஸ்டம். நீங்கள் ஒரு மதர் டங் தமிழில் இருந்ததுன்னா நீங்கள் ஹிந்தியில் படிக்கணும், இல்லைனா இங்கிலீஷில் படிக்கணும். உங்கள் மதர் டங் ஹிந்தியில் இருக்குது, உங்கள் மதர் டங் இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் படிங்க. அவங்க வந்து தமிழில் படிக்க சொல்கிறாங்களா? அந்த லாங்குவேஜ் போய் பாருங்கள். அவங்கவுங்களுக்கு என்ன மதர் டங்கோ, ஏன்னா அவன் எந்த உணர்வில் வந்திருக்கானோ அந்த உணர்வு கல்வியை அந்த இதில் வந்தால் தான் அவனால் அதில் ஷைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் உடல் மனம் ஆன்மா உங்களை வந்து மனம் இதை ஒழுங்காக வேலை பார்க்குதா, அது எல்லாத்தையும் பார்க்கணும். இதை ஒழுங்குபடுத்தலைன்னா நீ என்ன தான் பேஸ்மெண்ட்டை சரி பண்ணாமல் பில்டிங்கை கட்டி வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நீ பெரிய இன்ஜினியர் ஆகு, இல்லைனா கலெக்டர் ஆகு, இல்லை இந்தியாவுக்கே பிரசிடெண்ட் ஆகு, என்ன வேணால் ஆகு. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் உனக்கு பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா, அன்பு பாசம் புரிதல் இல்லாமல் நீ வந்து
என்ன தான் கற்றுக்கிட்டு வெளியில் வந்தனாலும் நீ வீட்டுக்கும் சரியில்லை, நீ வந்து சரியில்லாமல் போயிடும். உனக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பர்சனாக நீ இருக்க மாட்டேன். உன்னை நம்பி வர்றவங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு தெரியாது. உன்னை பெற்று வளர்த்து உனக்கு ஒரு டிகிரியை கொடுத்தாங்க இல்லையா, இத்தனை விஷயங்களும் செஞ்சு வந்த அந்த பேரண்ட்ஸ்க்கும் நீ வந்து ஒபீடியண்ட்டாக இருக்க முடியாது. உன்னை நம்பி வரவங்களையும் ஒபீடியன்ட், 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணவும் தெரியாது. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் இதுதான். சரி, ஓகே. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை இல்லாத மனநிலை தெரியுது, அதனால தான் இதை சொல்ல வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கார்ட்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அன்லைக்லின்னு வந்துச்சு, நடுவுலேயும் வந்து இஃப் யூ பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கார்டும் வந்துச்சு, ரிமைன் பாசிட்டிவ். அந்த 3 கார்டோட இது தான் நான் இப்போ நான் ஏன் இதை வந்து ஏதோ எனக்குன்னா எனக்கு தலையெழுத்தை நான் வந்து ரெகுலராக இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து அவேக்னிங் வருதோ, மூழ்ச்சிக்கிறீங்களோ மூழ்ச்சிக்கோங்க. மூழ்ச்சிக்கிட்டிங்கன்னா டிவைன் பவரை யூஸ் பண்ணுற வித்தையை கற்றுக் கொடுப்பேன். உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கிட்டு குட் கர்மாவை சேர்த்துக்கோங்க. 4 பேருக்கு உபயோகமாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுங்க. உங்களை நேசிங்க. உங்களை நேசிக்க தெரியல எவ்வளோ. இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலேயே ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தி நல்லா இருக்கான்னா, அந்த கூட பிறந்தவங்க இல்லை அவங்க கசின் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இல்லை கூட பிறந்தவங்க, நான் நல்லா இல்லை நீ மட்டும் எப்படி நல்லா இருப்ப? அப்படியே இப்போ நல்லா இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, அந்த கீழே இருக்கிறவங்கள பார்த்து கேலி நம்ம நிலமை உயர்ந்துச்சுன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு இடத்துல நம்ம நல்லா இருந்தால் 4 பேருக்கு உபயோகமாக நம்ம வந்து அதை செயல்படுத்தணும், நம்ம கூட இருக்கிறவங்கள அரவணைக்கணும். அது தெரிய மாட்டேங்குது. அது ஏன் தெரியலன்னா, எஜுகேஷன் சிஸ்டத்தில் சொல்லித்தரல, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரல. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. யாராச்சும் இந்த மாதிரி குருமார்கள், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர்ஸ் யார் வாயிலாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, உங்களை கண்டிக்கிறாங்க, உங்களை கேட்குறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. இப்போயாச்சும் உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த புரிய வைக்கிறாங்கல்லன்னு. இதே மாதிரி தான் யாராவது எதாவது சொன்னால் உடனே நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது, நான் நீ சொல்கிறத கேட்குறது, அப்படியே வாழ வேண்டியது தான். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஈகோஸ்டிக்ஸ். ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, நல்லா இருந்தால் அடுத்தவனை கேவலப்படுத்துறது, ஒருத்தனை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது, இதெல்லாம் நடக்குது. நான் தான் பெரியவன், எனக்கு தான் கடவுள் உனக்கு கொடுத்து பார்ப்பாரு. ஆடு ராஜா ஆடு, ஆடுறாமா ஆடு அப்படின்னு ஆடி அப்புறம் ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லாமல் ஃபியூஸ் போன லைட்டாக மாற்றி விட்ருவார். ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. நான் சில கருத்துக்கள் சொல்கிறது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே, நான் வந்து யாரையும் வந்து இது பண்ணணும், குறை சொல்லணும், திட்டணும்லாம் சொல்லலை. எனக்கு இன்ட்யூஷனில் வருது, என்னை பேச வைக்கிறாரு, எல்லாம் அவர் தான். ஓகேவா? நான் பேசல, அவர் பேசி உங்களை கரெக்ட் பண்ணுறார். இறைவன் வந்தால் இப்படி தான் பேசுவார். அவர் குருமாராக வந்தார்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். டிவைன் பாத் சேனல்லேருந்து ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுறாரு. அதனால தான் இந்த வேகம் ஆவேசம் அவருக்குள்ளேருந்து வருது. ஓகேவா? ஸோ 3 கார்ட்லேயும் நான் எதாவது சொன்னேன்னா கார்டு வழியாக வருது, இல்லை கார்டு வழியாக வந்த விஷயத்துக்கான ஆன்சரை நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி சொசைட்டி இருக்குது, முடிச்சுக்கோங்க, இதிலேருந்து வெளில வாங்க, இந்த மைண்ட் பேட்டர்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த வயலட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். கமெண்ட்டில் வந்து ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க செல்லங்களே. முருகர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறார்? இது வந்து ஏஞ்சல் மெசேஜில் பார்க்குறோம். இந்த கார்டே வருது பாரப்பா. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு, திருச்செந்தூர் வேலவனுக்கு அரோகரா. என்ன சொல்கிறார் பைல் 2 சூஸ் பண்ணவர்களுக்கு? நீங்கள்
ஏதோ ஒரு ஆக்ஷன், ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை செய்யாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றார். அது நீங்கள் ஒரு படிப்பாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்கான முயற்சி, திருமணத்துக்கான முயற்சி, ஏதோ ரீயூனியனுக்கான முயற்சி கூட இருக்கலாம். கொஞ்சம் அதாவது உங்கள் மைண்டில் கூட ரொம்ப ஆசிலேஷன், டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இன்ட்யூஷன் ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது. இன்ட்யூஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு, புரியுதா? ஸோ அதனால் மைண்டில் தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களை ஓட்டுறீங்க. அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி தாட், பயம்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ எடுத்த ஆக்ஷன், இப்போ சிலர் இதுக்கு முன்னாடியே சில உறவுக்காகவும் சரி, இல்லை உங்கள் வேலைக்காக, படிப்புக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை தயக்கம் காட்டுறீங்க. இது சரியாக வருமா, இது ஒர்க் அவுட் ஆகிடுமா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதா, இதை செஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு தான் டோன்ட் ஸ்டாப்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு. அப்புறம் உங்களுக்கான லேகிங் என்ன இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு சில விஷயங்களை இதை பண்ணாதங்கிறத சொல்லும். இப்போ கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீலிங் பண்ணுங்கள். யாராவது மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த மெடிடேஷன் மெத்தட்ஸ், ஹீலிங்ஸ்லாம் கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பண்ணுங்கள். இன்கேஸ் அதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, யாரும் இந்த மாதிரி தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத்லேயே கூட அதெல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கோங்க. ஹீலிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நேற்று பதிவிலே நான் ஒரு இதில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? சில பேர் ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. சம்பவம் சொல்லுவாங்களே, எங்கேயோ நடக்குது அப்படின்னு, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை மறக்கவும் மாட்டேன்றீங்க, அந்த மனுஷனை மன்னிக்கவும் மாட்டேன்றீங்க. மன்னிங்க, லெட் கோ பண்ணுங்க. இதை லெட் கோ பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, உங்களோட விஷயங்கள் நடக்கலை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை உங்கள் லைஃப்பில். நீங்கள் சில பேர் சிங்கிளாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் அங்கே இல்லை அப்படின்னும். அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பில் கூட உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லாமல் சில பேர் இருக்கலாம். அதே மாதிரி லவர்ஸ் கூட இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்றார். நடந்த விஷயங்கள் பாஸ்ட் இல்லைனா கரண்ட்டில் ஏதோ சோக கீதம் பாடின்னு தான் இருக்கீங்க, அந்த சோக கீதத்தை லெட் கோ பண்ண சொல்கிறார். அதே மாதிரி சில பேரெல்லாம் கூட நீங்கள் லெட் கோ பண்ணுறது நல்லது. உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய பர்சன், அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஓகேவா? சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க, சில ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நீங்கள் கேதர் பண்ணுங்கள். ஓகேவா? அறகுறை அறிவு ஆபத்தானது, முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். சில பேர் நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் தெரிஞ்சிருந்தால் மெடிடேஷன் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ரேயர் தெரிஞ்சால் ப்ரேயர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு சைனை கொடுக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஏஞ்சல் கிட்ட, நீங்கள் எல்லாம் நம்ம மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க, சாமுவேல் ஏஞ்சல் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி, ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஏஞ்சல் கிட்ட சைன் கேட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சைன் கொடுப்பாங்க. மேடம் சைன் மட்டும்தான் மேடம் கொடுக்குறாங்க, நாங்கள் எங்களோட இது நடக்கவே மாட்டேங்க. அதுக்கு காரணம் நீங்களே தர போட்டு சில விஷயங்களை இது பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களோட ரூட் சக்ரா பிளாக் இருக்கும். மெயினான விஷயங்கள்லாம் தடைப்படுது அப்படின்னாலே ரூட் சக்ரா பிளாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான பதிவு இது. பார்த்திங்கன்னா நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு இந்த குணமடைதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரீட்மெண்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க, ஒரு சின்ன நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறீங்கன்னாலும் சரி, சின்ன கடை வச்சு நடத்துகிறீங்கன்னாலும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கி போட்டி, பொறாமை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னாலும், எல்லா விதமான விஷயமும் உங்களோட மைண்ட், அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும்.
அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இதயம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து மென்டல் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் பசங்களுக்கு எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியான விஷயங்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சில லேடிஸ் வந்து வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி டீச்சர் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நான் இவங்களுக்கெல்லாம் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா, இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ், அது நீங்கள் மேலோ ஃபீமேலோ டீச்சராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறீங்க, வீட்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க, ஆஃபீஸும் போயிட்டு ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த டிப்ரெஷன் ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு 100% அதோட ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கான அந்த தீர்வையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. ஓகேவா? இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன்னா, இது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டிவைன் பாத் சேனல் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது. ஓகேவா? எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டிவைன் பவரை உங்களுக்கு கொடுத்து அந்த விஷயங்களில் எதனால் இந்த ஸ்ட்ரெயின் வருது, அந்த ரூட் எங்கே இருக்கோ அதையும் சரி பண்ணி வந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நேவல் சக்ரா அடி வாங்கும், நேவல் சக்ரா பிளாக்கேஜஸில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சைன் கொடுப்பாங்க, உங்களுக்கு அதுக்கான ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அதுக்கான ரெமெடி இருக்குது, நீ போய் பாருங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சைன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் ஆக்ஷன் யார் எடுக்கணும்? சாப்பாடு முன்னாடி செஞ்சு வச்சுட்டாங்க, அங்கே சாப்பாட்டில் தட்டிலேருந்து எடுத்து நீங்கள் தானே வாய்க்கு ஊட்டணும். ஊட்டுறதுக்கு கூட கடவுள் வருவாரா? ஊட்டுறதுக்கு ஏஞ்சல் வருவாங்களா? குழந்தையாக இருந்தப்போ அம்மா ஊட்டினாங்க, அப்புறம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் தானே சாப்பிட்டீங்க. ஆக்ஷன் எடுங்க. மெடிடேஷன் தெரியல, எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு வந்து உடல் சோர்வாக இருக்குது, உடம்புல நிறைய இந்த மாதிரி ஏதோ எமோஷ்னல் லாக்னால் இந்த வர பிரச்சனைகள் இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் லாக்கால் வர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை, 99% உடலில் ஒரு பிரச்சனைன்னா அது மனம்தான். 1% ஏன்னு சொன்னோன்னா, நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குறீங்க, சடனாக வந்து உங்களுக்கு வந்து சுளுக்கு பிடிக்குது, ஏதோ இந்த மசில்ஸ் டைட் ஆகிடுது, இதுவாகிடுது இல்லையா, அந்த மாதிரி. இல்லைன்னா கீழே விழுந்துடுறீங்க, ஒரு ஃப்ராக்சர் ஏதோ ஒன்று நடக்குது, அதுதான். அதை கூட ஹீலிங்கில் சரி பண்ணிடுவோம் தெரியுமா? அமேசிங்கான விஷயம்லாம் நடக்கும். ஹார்ட்டுக்குள்ளே ஹோல்ஸ், அதாவது பிறந்ததுலேருந்தே ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனையை கூட அந்த ஹார்ட் ஹோல்ஸை வந்து ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஹார்ட் நல்லா இருக்கே, ஹோல்ஸ் எதுவுமே இருந்த மாதிரியே தெரியலையே. இது அமேசிங்காக இருக்குது. எப்படி நடந்தது டாக்டர்ஸ் கேட்குறது? அதெல்லாம் வந்து எங்களோட அந்த ஹீலிங் பவரில் ஃப்ளவர் தெரப்பி மூலமாகவும் ரேக்கி ஹீலிங் மூலமாகவும் உங்களுக்கு எல்லாத்தையுமே, அதாவது ஒன்று எடுத்து அதாவது டிவைன் எனர்ஜி அப்படியே ஒரு இடத்துல குவிச்சா பவர் வந்து அபரிவிதமாக வரும். உங்களோட கர்மாவை கிளியர் பண்ணுது. கர்மா கிளியர் ஆச்சுன்னா தான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் எடுக்க முடியும். இது சரியானதுக்கப்புறமா மறுபடியும் போய் நீங்கள் பேட் கர்மா பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். ஒரு குட் கர்மா உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு, நல்ல செல்வ செழிப்பு வந்துடுச்சு, இல்லை உடல் ஆரோக்கியமாயிடுச்சு, ஹார்ட்டில் இருந்த ஹோல்ஸ் மறைஞ்சு போச்சு, நான் நல்லா ஆயிட்டேன்டா அப்படி சொல்லிவிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கெலாம் போயிட்டு ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தேன்னா திரும்ப ஒரு செக் வச்சுருவார் இறைவன் எங்கேயாவது. அந்த பேட் கர்மாவை திரும்ப போய் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, அடுத்த பிறவி, இந்த பிறவிலே காமிச்சிடுறாங்க. அப்பப்போ நடந்துடுது இப்போல்லாம். அடுத்த பிறவி வரைக்கும்லாம் நான் வேண்டிக்கிறதே அதுதான். இந்த பிறவியில் தப்பு பண்ணுறாங்களா, இந்த பிறவிலே காட்டு, அடுத்த பிறவிக்கெல்லாம் கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. அப்போ தான் அவன் தப்பை திருத்திக்குவான். இல்லைனா அவன் வந்து இப்போ நான் ஜாலியாக தான் சந்தோஷமாக இருக்கேன், நான் வாழ்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்துட்டேன், நான் அடுத்த பிறவியில் எப்படி இருந்தால் எனக்கு என்ன கவலை அப்படி சொல்லிட்டு போயிடும். அப்படி தானே நிறைய பேர் இருக்காங்க.
இந்த நெகட்டிவிட்டி கொடுக்குற பீப்புளெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கவனித்து பாருங்கள். ரொம்ப வந்து நேர்மையாக நடக்கிறவங்க தான் ரொம்ப டயர்டாகிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு எமோஷ்னல் லாக் ஆவாங்க. மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த நல்ல அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏடுகட்ட ஆத்மான்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆளுங்களை அது மாதிரி பேசுறது கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அது மாதிரி பேசணும்னு அவசியமே கிடையாது. சொல்கிறேன், இந்த மாதிரியான நெகட்டிவான அரக்கர்கள், அவர்கள் வந்து மனித ரூபத்தில் இருக்க அரகண்ட்டு. ஓகே, நான் இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, மக்கள் மனம் வந்து ரொம்ப குறுகலாயிடுச்சு. ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயத்த பேசினாலும், ஒரு தீமைக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக பதிவிட்டாலும் உடனே கோபம் வருது சில மக்களுக்கு. சில பேர் கமெண்ட்டில் கொடுக்கறது. எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, இறைவன் எனக்கு இந்த வழி கொடுத்துருக்குறாரு. யாருக்கெல்லாம் பிடிக்குதோ பாருங்கள். எனக்குள்ளே இருக்க ஆதங்கம் உங்களுக்குள்ளே ஏன் இல்லை? இருக்கும். எனக்குள்ளே இருக்க இந்த ஆதங்கம் உண்மையிலே உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள்லாம் உண்மையான இந்த என்ன சொல்கிறது, இந்த தெய்வீகம் நிறைஞ்ச இந்த நாட்டில் உண்மையான ஒரு இந்திய குடிமகன். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மக்களே, நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாகும் பொழுது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல விஷயத்த நினைங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் 2ஆம் கட்ட மனநிலையில் இருக்கிறீங்க, ஓகேவா? மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல், மனிதனாகவும் இருக்க முடியல, மிருகமாக தேவராகவும் இருக்க முடியல, இப்படியும் இருக்க முடியல, அப்படியும் இருக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு மன தெளிவு கொடுக்கணுன்னு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயம், ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பத்துலேருந்து வர குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அவங்க வீட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களோட அந்த மைண்ட் செட்டு, அவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அரகண்ட நல்ல எண்ணமே விதைக்கிறது இல்லை. அவங்களுக்கு வாழ்வியில் சொல்லித்தராத கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க. அவன் நாளைக்கு வெளியில் போய் அந்த சொசைட்டிக்கு என்ன செய்வான், அவனுக்கு அவன் என்ன செஞ்சுக்குவான்? ஈஸியாக அவங்களெல்லாம் வந்து மூளை செலவை சொல்கிறாங்களா, அது மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா அவங்க செல்ஃபிஷாக தானே அவங்களுக்கு அந்த கல்வி இருக்குது. கல்வி சிஸ்டத்தை வந்து இப்போ நீங்கள் மாற்றணும்னு நினச்சா எங்கே போய் எப்படி மாற்ற போகிறீங்க? உங்களுக்குள்ளே தான் மாற்றத்தை கொடுக்கணும். இந்த கார்ப்பரேட் உலகத்திலேருந்து உங்களை மாற்றிக்கோங்க. உங்களோட பேட்டர்னை மாற்றுங்க. உங்களோட கர்மா வந்ததுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது குட் கர்மாவா பேட் கர்மாவா? பேட் கர்மா செஞ்சு வச்சிங்கன்னா, இந்த நான் சொன்னல ஹார்ட்டில் ஹோல் இருந்தால் கூட க்யூர் பண்ண முடியும். அந்தளவுக்கு டிவைன் பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நீ வந்து நல்லா ஆகிட்டு வெளியில் போய் 4 பேருக்கு கெடுதல் பண்ணுறேன், 4 பேரை வந்து அழிக்கிறேன்னு போனேன்னா டிவைன் வச்சு செய்வாங்கன்னு சொன்னேன். நடக்குதா இல்லையா பாருங்கள். அந்த மாதிரி நடந்திருக்கு, ஓகேவா? சில பேர் வந்து அந்த மாதிரிலாம் நல்லது நடந்த உடனே நான் பணக்காரி ஆகிட்டேன், நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு தலகணம், ஒரு ஆணவம், அகங்காரம்லாம் வந்துச்சுன்னா அடுத்தது நீயே வச்சுக்கிற உனக்கு அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்க பண்ணுறதே அவங்களுக்கு போய் நிற்கும், ஓகேவா? அவங்கள சுற்றி நாளைக்கு யாரும் நிற்க மாட்டாங்க, தனிமரமாக தான் நிற்பாங்க. அவங்க வேணா 1-2 பேர் அந்த அவங்க வச்சுருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவங்கள சுற்றி வரலாம். ஆனால் அவங்களும் வந்து ஃபேக்கானவங்களாக தான் இருப்பாங்க. உண்மையான உறவுகள் வந்து உண்மையான உறவுகள் யார், போலியாக இருக்கிறவங்க யார், அதெல்லாம் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ரியலைஸ் பண்ணி கற்றுக்கணும். நீங்கள் வந்து பெருசாலாம் எதுவும் பண்ணிட தேவையில்லை. சில விஷயங்கள்லாம் நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது உங்களுக்கு இது டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள், ஓகேவா? சில விஷயங்களில் உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து அந்த மாற்றம், ஒரு டிரான்சிஷன் பீரியட் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட சேனல் உங்கள் கண்ணில் படும். உனக்கு இங்கே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? சில பேர் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு உங்கள் குடும்ப ஒற்றுமை, உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கெலாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. மனசில் இப்போ ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நார்மல் எஸ் தான். இது ஸ்ட்ராங்கான எஸ் இல்லை, நார்மல் எஸ், ஓகேவா? இப்போதைக்கு ஓகே சொல்கிறார். சில பேருக்கு வந்து உங்களோட விஷயங்களை சொல்கிறதுல ஒரு தயக்கம், டிவைன் கிட்ட கேட்குறதுல ஒரு தயக்கம் இருக்குது. எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் செய்யணும், எனக்கு அதாவது
கேட்குறதுலேயே உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா டிவைன் எப்படி அதை அலைன் பண்ணுவாங்க? எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை இந்த மாதிரி போய் இந்த மாதிரி வந்து இப்படி வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரூட்டு போட தேவையில்ல. உங்களுக்கு என்ன வேணும் அவுட்புட்டு. என்னோடய லவ்வர் என்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு என் லவ்வர் வந்து சாப்பிடும்போது என்னை பற்றி நினைக்கணும், நான் வேலை பார்க்கும்போது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மாதிரி அதாவது ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அவங்க செய்கிற நெகட்டிவிட்டியை வந்து சொல்லி அதை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் கணவர் என்கிட்ட அன்பாக இருக்கார், அதே மாதிரி ஒருத்தர் மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா, என் மனைவி என்கிட்ட அன்பாக இருக்காங்க, எனக்கு வந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க, என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்குது, நானும் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறேன், முடிஞ்சிச்சு. அதை விட்டு என் மனைவி இங்கே இதை இப்படி இங்கே இதை வச்சுருக்கக்கூடாது, அங்கே அதை வச்சுருக்கக்கூடாது, அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் டிவைன் கிட்டே போயிட்டு நீங்கள் ஒழுங்குபடுத்தணும், இப்படி டைலாக் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா டிவைன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீட்டாக கேட்கணும். அப்போ நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், நல்லது நடக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் அதாவது த்ரோட் சக்ரா கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்குது, அதனால தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சில பேர் ஒரு சில கேள்விகள் வைக்கிறீங்க, அதுக்கு நோ கொடுக்குறாரு, காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாரு, சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க, அப்பாவோட இந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு அந்த முடிவுகள் ஒரு சிலர் ஏற்கனவே எடுத்து வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கம்யூனிகேஷன் இதை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சரியான முடிவெடுங்க. கம்யூனிகேஷனில் ஒரு இது இருக்குது உங்களுக்கு இதை சரி பண்ணிவிட்டு ஒரு சரியான முடிவு எடுக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப கரெக்டான முடிவாக இருக்கும். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஃபார் யுவர் லைஃப். காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். சில விஷயங்கள் மனதில் நிற்கிறவங்க கேள்விகளாக இருக்குது, அதுக்கு வந்து நோ கொடுக்குறாங்க முருகர். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டார், எக்ஸாம்பிளோடு சொல்லிட்டார். ஓகேவா? ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட தவறுகளையும் ப்ளஸ் மைனஸை உணர்ந்து நடந்தான்னா அவன் எப்படி வாழ்வான்? இதுவே அவன் உணராத போது அந்த சொசைட்டியை அவனுக்கு சொல்லித்தரல, அவன் வீட்லேயும் சொல்லித்தரலன்னா எப்படி கஷ்டப்படுவான்? அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். என்னைய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. முருகர் உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு. அவர் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்டு கொடுக்குறாரு. சில பேர் ஹெல்த்தை கவனிக்கணும், சில பேர் வந்து இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க, மாறும். உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், மாறும். வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஒரு சிலர் ஏதோ மைண்டில் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் மாறும்னு சொல்கிறார். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.